ஸ்ரீ ஆன்மீக பேரொளி வலையொலியை தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கும் சிவன் அடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நாம் 2 திருமந்திர பாடல்களை பார்க்க இருக்கிறோம். முதலில் ஒரு திருமந்திர பாடல். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் ஆமே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் ஆமே. யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று திருமூலர் சொல்கிறார். அவர் பெற்ற இன்பம் எதுவென்றால் சிவ தரிசனத்தையும் சிவ அனுபவத்தையும் தான் பெற்ற இன்பமாக திருமூலர் கூறுகிறார். இன்பத்திலே 2 வகை உண்டு. ஒன்று சிற்றின்பம், இன்னொன்று பேரின்பம். மனிதர்கள் காணக்கூடிய இன்பங்களிலே முதலாவதாக இருப்பது சிற்றின்பம். ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து கலவியில் ஈடுபடுகின்ற பொழுது ஐம்பொறிகளால் ஐம்புலன்களால் அடையப்படுகின்ற இன்பமானது சிற்றின்பம் என சொல்லப்படுகிறது. நாவிற்கு சுவை தரக்கூடிய உணவுகளை உட்கொள்வதால் அந்த நாவானது இனிமை கொள்கிறது. செவிக்கு ஒரு நல்ல இசையை கேட்கின்ற பொழுது அது செவிக்கு இன்பம் அளிக்கிறது. நம்முடைய நாசிக்கு நல்ல மனமுள்ள மலர்களை சுவாசிக்கின்ற பொழுது, நுகர்கின்ற பொழுது ஒரு நல்ல இன்பத்தை கொடுக்கின்றது. இவையெல்லாம் குறுகிய கால சிறிது நேரத்தில் நாம் அடையக்கூடிய இன்பங்கள். அந்த சூழ்நிலை மாறுகின்ற பொழுது அந்த இன்பமானது நம்மை விட்டு பிரிந்து சென்றுவிடும். ஆனால் பேரின்பமாக இருக்கக்கூடிய சிவ இன்பம், அதாவது சிவானுபாவம் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்பமானது நாம் அடைந்து விட்டோமானால் நாம் உடல் மட்டுமல்ல, நம்முடைய உயிரும் சேர்ந்து ஆனந்த கடலிலே திளைத்திருக்கும். அந்த அனுபவத்தை நாம் எப்படி பெறுவது? இதைத்தான் திருமூலர் சொல்கிறார். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். அவர் பெற்ற இன்பம் என்பது சிற்றின்பம் அல்ல. சிவத்தை நேரடியாக தரிசனம் செய்த அந்த பேரானுபவத்தை இந்த முதல் வரியிலே சொல்கிறார். அந்த பெற்ற இன்பத்தை தன்னோடு மட்டும் வைத்து கொள்ளாமல் இந்த உலகமே உய்யுமாறு அதை வெளிப்படுத்துகிறார். அவர் பெற்ற இன்பமானது இந்த உலகத்தில் வாழ்கின்ற அத்துணை மானிடர்களும் பெற வேண்டும் என்று அவர் விருப்பப்படுகிறார். அதனால்தான் அவர் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொல்கிறார். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், இது 2வது வரி. வான் பற்றி நின்ற மறைபொருள் எது? இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய ஒரு பேராற்றல் எதுவென்றால், நம்முடைய கோள்கள் எல்லாம் இயங்குவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால், அறிவியலாளர்கள் சொல்கிறார்கள், இது ஈர்ப்பு சக்தியின் காரணமாகத்தான் இவை இயங்குகின்றன என்று அவர்கள் அதற்கு ஒரு பெயரை வைத்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்கிறார்கள். ஆனால் நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த விண்வெளியிலே சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கோள்கள் ஒவ்வொன்றும் அதனதன் வட்டப்பாதையில் தானாக சுழன்று கொண்டிருக்கிறது. எந்த கோள்களும் இன்னொரு கோளுடன் மோதாமல் ஒன்றை ஒன்று விலக்கி கொண்டு ஒரு மைய விசையை கொண்டு சுற்றி கொண்டிருக்கிறது. இது எப்படி தானாக நடக்க இயலும்? இதை விஞ்ஞானிகள் இயற்கை என்று சொல்வார்கள்.
ஆனால் நம் மெய்ஞானம் சொல்கிறது இவற்றையெல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், அவன்தான் பரம்பொருள் என்று தமிழ் மெய்யியல் கூறுகிறது. ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய வட்டப்பாதையில் சரிவர இயங்கிக் கொண்டும் தங்களுடைய பணியை செவ்வனே செய்து கொண்டிருப்பதற்கு காரணமாக இருப்பது பரம்பொருள்தான் என்று நம்முடைய மெய்யியல் சுட்டிக்காட்டுகிறது. அந்த வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், வான் பற்றி நின்ற அந்த மறைபொருள் எது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய ஓம்கார மந்திரமாக இருக்கக்கூடிய ஓம் எனும் மந்திரம். இதுதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளிமிக்க ஒரு மந்திரம் எதுவென்றால் அது ஓம் என்கிற மந்திரம். இதைத்தான் அவர் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். மூன்றாவது வரி. ஊன் பற்றி நிற்பது என்றால் என்ன? ஊன் என்றால் என்ன? இந்த உடலானது 7 வகை தாதுக்களால் ஆனது என்று நம்முடைய மெய்ஞானிகள் கூறியிருக்கிறார்கள். அப்படியென்றால் 7 வகை தாதுக்கள் எது? தோல், தோலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைச்சி, அதனுள்ளே இருக்கும் எலும்பு, அதனுள்ளே இருக்கும் நரம்புகள், அதற்கடுத்து பார்த்திங்கன்னா குருதி, மூளை, ஆணுக்கென்றால் சுக்கிலம், பெண்ணுக்கென்றால் சுரோனிதம். இப்படியான 7 வகை தாதுக்களால் இந்த உடலானது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டறிந்து சொன்னவர்கள் அறிவியலாளர்கள் கிடையாது. இவற்றை சொன்னவர்களெல்லாம் தமிழ் மெய்ஞானிகள், தமிழ் சித்தர்கள் சொன்னவை. உடலானது 7 தாதுக்களால் ஆனது. தோல், இறைச்சி, எலும்பு, நரம்பு, குருதி, மூளை, சுக்கிலம் அல்லது சுரோனிதம் என்று சொல்லப்படுவது. இவை 7 தவிர மற்றவையெல்லாம் இந்த உடலிலே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் துணை உறுப்புகளாகத்தான் கருதப்படுகின்றன. இவைதான் முக்கியமான உறுப்புகளாக மெய்ஞானிகள் வரையறுத்து சொல்கிறார்கள். இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் எது? நம் வாயை விட்டு உச்சரிக்கக்கூடிய மந்திரமாக இருப்பது நமச்சிவாய மந்திரம். இதுதான் நம்முடைய சமயத்திலே ஒரு அடிப்படை கல்வி 1ஆம் வகுப்பு படிப்பதைப் போல நாம் முதலாக சமயத்திற்குள் நுழைகின்ற பொழுது, சமயத்தின் வாசலில் நிற்கின்ற பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு மந்திரம் எதுவென்றால் அது நமச்சிவாய மந்திரம். அதற்கு பிறகு 2ஆம் நிலைக்கு நாம் வருவது, நமச்சிவாய மந்திரத்தை துறந்து நாம் நம்முடைய மனதிற்குள்ளே உச்சரிக்கக்கூடிய மந்திரம் எதுவென்றால் அது சிவாய நம என்ற ஒரு மந்திரம். ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் எதுவெனில் அதுதான் சிவாய நம என்று சொல்லப்படுகின்ற மந்திரம். இவை மனதிற்குள்ளே நாம் உச்சரிக்கின்ற பொழுது நம்முடைய மூலாதாரத்திலே இருந்து நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை நாம் துதிப்பதற்காக, அர்ச்சனை செய்வதற்காக நாம் சொல்லப்படுகின்ற மந்திரம்தான் இந்த சிவாய நம என்ற மந்திரம். இதற்கு ஒரு பாடலையே ஔவையார் அவர்கள் கொடுத்திருக்கிறார். சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை. சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை என்று ஔவையார் ஒரு பாடலிலே முதல் 2 வரியாக சொல்கிறார். இந்த சிவாய நம என்ற மந்திரம் நம் மனதிற்குள் உச்சரிக்கக்கூடிய ஒரு பெரிய மந்திரம். இந்த மந்திரத்தை உச்சரிக்க மூலாதாரத்திலே இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை, சிவமாக நம்பப்படுகின்ற அந்த பொருளை நாம் அந்த மந்திரத்தின் மூலமாக நாம் அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது இந்த மந்திரமானது ஓங்கி ஒலித்து கொண்டு பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஓங்கார மந்திரத்தோடு இவை இணையும். நாளடைவில் இவை இணைகின்ற பொழுதுதான் நீங்கள் ஒரு சித்த நிலையை அடையலாம். இந்த பிரபஞ்சத்தில் எங்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ள இயலுகின்ற ஒரு பேராற்றல் உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால், சிவாய நம என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு
பரம்பொருளை அடையக்கூடிய வழியும் பிரபஞ்சத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு பேராற்றலும் உங்களுக்குள்ளே உருவாகும். இதுதான் சித்தநிலை என்று பெயர். இந்த ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற தலைப்படும் ஆமே. நீங்கள் இதை உச்சரித்து கொண்டே தொடர்ச்சியாக இருக்கின்ற பொழுது அந்த உச்சரிப்பின் மூலமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சிவநிலையை நோக்கி அடையலாம் என்று இந்த பாடலிலே திருமந்திர பாடலிலே திருமூலர் நமக்கு விளக்கி கூறுகிறார். அடுத்து ஒரு பாடல். படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. கோயில் என்று சொன்னால் இரண்டு வித கோயில்களை நமக்கு திருமூலர் உணர்த்துகிறார். ஒரு கோயில் நடமாடும் கோயில், இன்னொரு கோயில் படமாடும் கோயில். நடமாடும் கோயில் எதுவென்றால் மனிதர்களாகிய நாம் தான் நடமாடும் கோயில். ஏனென்றால் நமக்குள்ளே இறைவன் இருக்கின்ற காரணத்தினால், நமக்குள்ளே சச்சிதானந்தமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் நமக்குள்ளே இருக்கின்ற காரணத்தினால் நாம் நடமாடக் கோயில் என்று சொல்கிறார். படமாடக் கோயில் எதுவென்றால் அது நாம் சென்று வழிபடுகின்ற கோயிலிலே மூலவராக இருக்கக்கூடிய பெருமான் படமாடக் கோயில் என்று திருமூலர் சொல்கிறார். இந்த நடமாடும் கோயிலுக்கும் படமாடும் கோயிலுக்கும் உள்ள செயல்பாடுகள் என்ன? படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், அதாவது நாம் ஆலயங்களுக்கு கொடுக்கின்ற பொருள் எதுவாக இருந்தாலும் சரி, ஆலயத்திற்கு அளிக்கக்கூடிய தானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அது நடமாடும் கோயிலாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்களுக்கு வந்து சேராது. இதைத்தான் திருமூலர் வலியுறுத்துகிறார். நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், அது படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே. அதாவது நடமாடுகின்ற அந்த மனிதர்களுக்கு நீங்கள் செய்கின்ற பேர் உதவிகள் எல்லாம், நீங்கள் செய்கின்ற தானங்கள் எல்லாம் அது நேரடியாக படமாடக் கோயிலில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு போய் சேரும் என்று திருமூலர் இந்த பாடலிலே நமக்கு வலியுறுத்தி சொல்கிறார். இதனுடைய உட்பொருள் என்ன என்று பார்த்தோமானால், இறைவனுக்கு செய்வது எதுவென்றால் அது ஏழைக்கு செய்கின்ற நீங்கள் அத்துணை உதவிகளும் அது இறைவனுக்கு போய் சேரும். இறைவனுக்கு செய்கின்ற தொண்டு இந்த மனிதர்களுக்கு வந்து சேராது. ஆக நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற வரியின் மூலமாக நாம் இதை உணர்ந்து கொள்ளலாம்.